ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் செட் எப்போவுமே எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சின்னதாக ஒரு பாயிண்ட்டு. ஸோ எப்போவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா, எண்ணம் போல் வாழ்க்கையை நீங்கள் வந்து எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் மெஜாரிட்டியாக அதை பார்த்திங்கன்னா அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ், யூ சூஸ் டு பி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ இப்போ வந்து அது எப்படி நம்ம மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாப்பியாக நம்மளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும். சரிங்களா? எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இன்றைக்கி சோகமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான், கரெக்டுங்களா? அதே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு காரணமும் நீங்கள் தான். அதுக்கான செயல்கள், அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே நீங்கள் தான் இருக்கிறீங்க, கரெக்டுங்களா? உங்களால் தான் வந்து அதை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம், கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து உங்கள் மைண்ட் செட் வந்து நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக வச்சுக்கோங்க. சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற விஷயத்துக்கு கிரேட்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு கிராட்டிடியூடாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல செயல்களாக மாறும். சரிங்களா? ஸோ வந்து எப்பவுமே உங்களோட வந்து ஹாப்பினஸ் மூடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல சிந்தனைகளை வந்து உருவாக்கும். சரிங்களா? நல்ல சிந்தனைகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல உணர்வுகள் வந்து உருவாகும். சரிங்களா? அந்த நல்ல உணர்வுகள் தான் உங்களை வந்து நல்ல ஒரு செயலை வந்து செய்ய வைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்ல நல்ல செயல்கள் வந்து நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு கைக்கூடி வரும், கரெக்டுங்களா? ஸோ இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து எப்பவுமே உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.